ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருங்க. முடிவு பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டில் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரவி போகிறாரு. ரவி போனோன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னா இல்லை, நான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க என்னன்றாங்கன்னா, ஸ்ருதி இல்லை, நான் உன்னை எம்ப்ளாயியெல்லாம் நான் உன்னை கூப்பிடல, நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். நான் எதுக்கு ஹோட்டல் ஓப்பன் பண்ணும், நான் உனக்காக தான் ஓப்பன் பண்ணேன். நீ ஒரு ஓனராகவே இரு, ப்ராஃபிட் கூட 2 பேரும் பாதி பாதி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை, நான் இங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயியாகவே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீத்துக்கு மட்டும் இது பண்ணணும், ஏன்னா அது நம்மளால தானே ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என் அச்சா தானே அப்படி பண்ணார், நீங்கள் அவர்கிட்ட தான் பேசிக்கணும், அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மீனா பூ கொடுக்கறதுக்காக வேண்டி வர்றாங்க ஸ்ருதி ஹோட்டலுக்கு. பார்த்தோன்னே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரவி சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா, ரொம்ப நல்லதான் ரவி, நீங்கள் 2 பேர் நல்லா படித்தவங்க, நல்லா திறமையானவங்க, நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஹோட்டலில் இது பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா பெரிய லெவலுக்கு ஹோட்டல் போயிடும், நீங்கள் 2 பேரும் இன்னும் வாழ்க்கையில் நிறைய முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் இதோடு நிற்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மீனா சீதாவுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. சீதாவுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது, இல்லைக்கா இப்போலாம் அவர் எதுவுமே என்னை வயிறதில்ல செய்கிறதில்ல, நல்லா தான் இருக்கார், நைட் என்னமோ அதிசயமாக சாப்பிட்டியான்லாம் கேட்டார், அவர் பேசாமல் வர்றாரு, வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிடுறாரு, என்னை வயிறதில்ல அடிக்கிறதில்ல, நைட்டு சாப்பிட்டியான்லாம் கேட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அப்புறம் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் சீதா எல்லாமேன்னு, அப்புறம் கொஞ்ச நாள் போக இப்போ தானே அவங்க அம்மா இறந்துருக்காங்க, அந்த வருத்தம் அவருக்கு இருக்கும் இல்லையா, அதனால தான் அப்படி பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நித்யா இருக்காங்கள்ல, நித்யாவையும் பழசாக மலேசியாவிலேருந்து உங்கள் மாமா வராருன்னு சொல்லி ஒரு கறிக்கடைக்காரரை நம்ம ரோஹிணி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவரையும் நம்ம முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது அப்படின்னால இவங்க 2 பேர்த்தையும் ஆதாரமாக ரெடி பண்ணுறாங்க. ஆதாரமாக ரெடி பண்ணும்போது இவங்க 2 பேரும் சரி நான் அவங்க சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜயா போய் நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, பார்வதி சிந்தாமணி, அவங்கள கூப்பிட்றாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சிந்தாமணி இதில் என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, இவங்க 3 பேரும் பேசுகிறத ஒரு ரெக்கார்டு மாதிரி போட்டு ரோஹிணிக்கு அனுப்பிடுறாங்க. ரோஹிணி அதை கேட்குறாங்க. இன்றைக்கான எபிசோடில் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு.